ஹாய்மா, வாங்க இன்றைக்கி வீட்டில் எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு வாரமாக எடுத்து வச்ச ஆடை, பசுமாட்டு பால்லேருந்து வந்த ஆடை, அந்த ஆடையை எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஐஸ் தண்ணி, ஐஸ் க்யூப்பை வந்து ஒரு செம்பில் தண்ணியில் போட்டிருக்கேன். அந்த தண்ணி தான் ஊற்றணும். ஜில்லுன்னு இருக்கணும் தண்ணி, அப்போ தான் நல்லா வெண்ணெய் வரும். இப்போ நல்லா இதை 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், வந்துருச்சு, வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு வெண்ணெய். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம், பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கங்க. இப்போ இன்னும் பாதி இருக்குது, அதையுமே இதே மாதிரி அரைச்சிடலாம். இதையும் அரைச்சி அதே மாதிரியே ஐஸ் தண்ணி ஊற்றி நல்லா 2 நிமிஷம் அரைச்சிட்டு ரெடி ஆயிடுச்சு அதுவும். இப்போ அதையும் இதோட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம்ஸ் நல்லா அலசி, அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் மாடு ஆடுக்கெல்லாம் அந்த கழனி தண்ணி இருக்கும்ல, அதில் ஊற்றிடுங்க. இப்போ வெண்ணெயை மட்டும் நல்லா 2 வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வெண்ணெயை தனியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இப்போ வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாயில் அந்த வெண்ணெயை வச்சு நெய் எடுக்க போகிறோம். இரும்பு கடாயில் செய்யுங்க, அப்போ தான் உடம்புக்கும் நல்லது. இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம் அடுப்பை, அப்புறமேலும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெண்ணெய் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும்போது வேணும்னு சொல்லி இப்போ அதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா உரி இதாக நெய் வர ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மோர் ஊற்றிக்கணும். மோர் ஊற்றிட்டு கொஞ்சமாக இத்தனோண்டு கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டோன்னே அதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு முருங்கைக்கீரை போடணும். நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை, அதைத்தான் போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நல்லா நுரை வருதா, இந்த மாதிரி பபிள்ஸாக வருது. அந்த டயத்தில் இந்த நுரை அடங்கின பிறகு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை, அவ்வளோதான். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நெய் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மணக்குதுங்க வீட்டுக்குள்ளே, அப்படியே கமன்னு. ஓகே, எனக்கு ஒரு 200 ml கிடச்சிருக்கு. செமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை வந்து வேஸ்ட் கீழே போட்டுடலாம். இந்த வடைச்சட்டியில் இருக்க கீரையை மட்டும் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி